அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பிறக்கக்கூடிய பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் சூரியன் சேர்க்கை நிகழப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் மீன ராசியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 29ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இருள் கிரகங்களாக சொல்லப்படக்கூடிய சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கையும் நிகழப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புயலை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை பங்குனி மாதத்தில் தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறக்க இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் 6 கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்குது. அதிலும் முக்கியமாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் போலவே, அதாவது கிரகங்களின் பெயர்ச்சியை போலவே கிரகங்களினுடைய சேர்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களினுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் இந்த 2 அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பல விதத்திலையும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் மீன ராசியில் அசுப கிரகங்களான சனி மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கையானது பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜோதிடத்தில் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடப்படுது. அதில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்குது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை அப்படின்னு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது போன்ற சூழ்நிலையும் சந்திக்கிறதாக இருக்கும். இந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலைகளையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 30 ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை நடைபெறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பல விதத்தில் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஒரு சோதனைக்குரிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய இணைவு தங்களுடைய சுகஸ்தானமான 4வது வீட்டில் நடக்குதுங்க. இதனால் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். பெற்றோர் உடல்நலம் தொடர்பாக கவலைகள் உங்களுக்கு உருவாகலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள், உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் அப்படின்னு அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள்,
பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வலி போன்ற பிரச்சனைகள் இடலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. அவர்களிடத்துல எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது. துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்த செய்யும். கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம். உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம். அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய நல்ல பெயர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையிலையும் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணவிரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பிறரின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காம நீங்களே செய்யறதன் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்து கொள்வதோடு மட்டும் இல்லாம எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மற்றொரு புறம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய கூட்டாளியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையற்ற வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. வேலையில் யாரையும் நம்பாமல் இருக்கிறதன் மூலமும் தங்களுடைய வேலைகளை விரைவில் செய்து முடிக்கிறதன் மூலமும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயம்
விஷயங்கள் நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போடு இருப்பது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உஷாராக செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு இளம் வயதினரால் சில அவமானங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்றோ நிகழ்ந்த ஒரு பெண் சாபம் தற்போது தங்களுக்கு பலனை அது இரட்டிப்பாக்கி தரவும் வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க பாருங்க. அந்த சாபத்தை வந்து நீங்கள் போக்கிக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நந்தி பகவானை வழிபட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக பல நன்மைகள் அடைய முடியும். அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட அனைத்து வித நன்மைகளும் ஏற்படுங்க.